வணக்கம். இது எம்இபி வித் ஸ்வாதி. நான் உங்க ஸ்வாதி. ரீசெண்டா என்னோட காலேஜ் பிளாட்டினம் ஜூப்ளி அலுமினி மீட்டுக்கு போயிருந்தேன். அங்க 1956 பாஸ்ட் அவுட் இருந்தாங்க. 2025 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. அதாவது ஜென் ஏலேருந்து ஜென் ஜி வரைக்கும் இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ், ஆனால் சேம் காலேஜ், ஒரே எமோஷன்ஸ். அந்த இடத்துல ஒரு அழகான விஷயம் ஒன்று நடந்தது. அதாவது அந்த ஓல்டர் அலுமினி கிட்ஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓல்டு மெமரிஸ் பேசினாங்க, காலேஜ் கதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐஸ் ஃபுல்லாக ஹாப்பினஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நான் என்னோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணேன். ஸ்வாதி மணின்னு என்னோட பேரை ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட்டாங்க. சேம் மாம், சேம் பாண்ட். எவ்வளோ இயர்ஸ் பாஸ் ஆனாலும் அந்த கனெக்ஷன் மாறாமல் அப்படியே இருந்துச்சு. என் கிளாஸ்மேட்ஸ்லாம் கூட சொன்னாங்க, டைம் அப்படியே நின்று போயிட்டு நம்ம திரும்ப காலேஜ் டேஸ்க்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி ஃபீல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. காலேஜில் பறையெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அலுமினி மீட்டுக்காக. அப்போது ஓல்டர் அலுமினி எல்லாம் ஸ்டேஜில் ஏறி பயங்கர ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எதை பற்றியும் அவங்க கவலைப்படவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஜென்ரேஷன் ஆளுங்க தான் ரொம்ப யோசிச்சுட்டு யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ப்ரெசன்ட் லைஃப்பில் யோசிச்சுட்டு நின்றுட்டுறோம். ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் எல்லாமே பாஸ் ஆகி ஹாப்பினஸ் மட்டுமே இருந்தது. அங்கே இருந்தது ஜஸ்ட் லாஃப்டர், மெமரிஸ். அப்புறம் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்தது. ஒரு புத்த விகாரம், அதில் ஒரு இளம் துறவி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். அவர் தன்னோட பெரிய துறவியை போய் பார்த்து தன்னோட குறைகள் எல்லாம் சொல்ல போனார். அப்போ அந்த பெரிய துறவி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த பெரிய துறவி மெடிடேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த இளம் துறவி பொறுமையாக வெயிட் பண்ணி அவர் முடிச்ச உடனே தன்னோட குறைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவங்க இது செய்கிறாங்க, இவங்க அது செய்கிறாங்க, அவங்க அப்படியெல்லாம் குறை பேசுகிறாங்க, இப்படி குறை பேசுகிறாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டாரு. அப்போ பெரிய துறவி எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டுட்டு நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், அதை முடிச்சுட்டு நீ சொல்லு, இது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த பெரிய துறவி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்ன டாஸ்க் தெரியுமா? ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஃபில் பண்ணி அதுல கொஞ்சம் கூட வாட்டர் சிந்தாம நீ இந்த விகாரத்தை ஃபுல்லா சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு சொன்னாரு. அதை கேட்ட இந்த இளம் துறவிக்கு பயங்கர கோவம். என்னடா நான் எதையோ சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், இவர் எதையோ ஒன்று சொல்லி அவர் அதையே பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டும். சரி, ஓகே, இருந்தாலும் பெரிய துறவி சொல்றத கேட்டுதான் ஆகணும், அதை தாண்டி அதை மீறியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்ல அவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட அந்த சொம்பை எடுத்துட்டு விகாரத்தை ஃபுல்லா கொஞ்சம் கூட தண்ணி சிந்தாம கான்சென்ட்ரேட்டடா சுத்திட்டு வந்தாரு. முடிச்சுட்டு திரும்ப பெரிய துறவிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் குருவே இப்ப அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பெரிய துறவி கேட்டாரு, சரி இப்ப சொல்லு, நீ இப்ப சுத்தி வந்தியே, அப்போ யார் யாரு உன்னை பத்தி என்னென்ன குறை சொன்னாங்க, என்னென்ன பண்ணாங்க, உனக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சு, இப்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த இளம் துறவி சொன்னாரு, இல்ல குருவே, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னோட கவனம் ஃபுல்லாவே இந்த சொம்புல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கூட சிந்திரக்கூடாதுன்றதுல மட்டும்தான் இருந்தது. நான் அதை யோசிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு யாரு என்ன பேசினாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த பெரிய துறவி என்ன சொன்னாரு தெரியுமா? நம்ம மனசு எதை நோக்கி கவனம் செலுத்துறோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பாஸ்ட்டை பத்தி யோசிக்காம, ஃபியூச்சர் பத்தி கவலைப்படாம ப்ரெசண்ட்டை மட்டும் நம்ம பண்ணுவோம். இதுல மீனிங் என்ன தெரியுமா? ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட், ஃபீல் யுவர் எமோஷன்ஸ், டோன்ட் ரன் ஃப்ரம் இட். இதுதான் அலுமினி மீட்டில் நான் ஃபேஸ் பண்ணதும் இதே தான், அவங்க எல்லாரும் பண்ணதும் அதே தான். நேத்திக்கோட கவலைகளை பற்றி யாரும் யோசிக்கல, நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு எல்லாமும் யாரும் யோசிக்கல. அந்த மொமெண்ட், அந்த டே எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ப்ரொஃபஸர்ஸ் மீட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஓல்டு கதையெல்லாம் சொல்லி சிரித்து விளாண்டு இதெல்லாம் தாங்க நடந்தது. எதையும் யாரும் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல, யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஜஸ்ட் பீயிங் தேர், அது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிய வச்சது. லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம். நம்ம மைண்ட் எங்கேயோ இருக்கும், ப்ரெசண்ட்டில் இருக்கவே இருக்காது. பாஸ்ட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உட்காந்து இது ஏன் நடந்துச்சு, இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறது, நாளைக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறது. ப்ரெசண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம்.
ஸோ அந்த ஸ்டோரியில் வந்த மாதிரி நம்ம இந்த நிமிஷத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ப்ரெசண்ட்டை ஃபேஸ் பண்ணலாம் கிராட்டிடியூடோடையும் வார்ம்த்தோடையும். கஷ்டங்கள் வரும்போது லெட்ஸ் ஹாவ் அ டீப் பிரெத், அப்புறம் ப்ரெசண்ட்டையும் ஃபேஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை. ஸோ இதை நம்ம பண்ணலாம். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. தேங்க்யூ.